ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று நீ என்னிடம் பிரார்த்தித்தாயல்லவா? அவரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் வரும். அவர் நலம் பெறுவார் என்று நீ முழுதாக நம்பு. என் திருநீரை அவருக்கு பூசி நீ ஆரோக்கியமாக உள்ளாய் என்று நம்பிக்கை வார்த்தைகளை கோரு. நிச்சயம் நலம் பெறுவார். உன் நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் ஒவ்வொன்றிற்கும் தீர்வு அளித்து கொண்டுதான் நான் வருகிறேன். உன் நம்பிக்கை வெற்றி பெறப்போகிறது என் தங்கமே. மறவாதே, என்னுடைய உதியை அவருக்கு நீ பூசிவிடு. நான் நிகழ்த்தும் அற்புதங்களை ஆவலோடு மற்றவரிடமிருந்து ஆனந்த கண்ணீரோடு கேட்டு உருகும் என் பிள்ளையே. உன் வாழ்வில் அப்படியொரு அற்புதம் நிகழாதா என்றுதானே மனதில் நினைக்கிறாய்? நிச்சயம் உன் வாழ்வில் அற்புதம் நிகழும். வா குழந்தையே, இன்னும் என் அருகில் வா. நேற்று இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில் நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டு இருக்கிறாய். இதை இந்த சாயை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது. உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள்! மத்தளம் கூட 2 பக்கம்தான் இடிபடுகிறது. ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள். எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன்? உன் வேண்டுதலை நான் அலட்சியப்படுத்த விரும்பவில்லை. நீ உன்னை கடுமையாக வருத்திதான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்று இல்லை. நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். நீ உருகும்போது நான் தாரை தாரையாய் அழுகின்றேன். இந்த கிழவனின் கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளுக்காக நான் அங்குமிங்கும் ஓடியாடிக்கொண்டு இருக்கிறேன். உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்குவேன் என் குழந்தையே. வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை. நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும். அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து வந்துவிடு. இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம். இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட. சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியை கொடுக்கும். சில உறவுகள் மனவலி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும். எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து கொள். எதற்கும் மஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய்தை வாயிருக்கிறேன். என்னிடம் பெறுவதற்கு கடுமையான விரதங்கள் தேவையில்லை. என் முன் அமர்ந்து முழு மனதோடு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடும் கேட்டாலே போதும். எல்லாம் தந்து உன்னை நான் மகிழ்விப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.